அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோட லாஸ்ட் இயர் ஜூன் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த ஜூன் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ பார்த்துட்டு இதில் வர சில கொஸ்டின்ஸுமே நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th சிஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு முன்னாடி கேட்ட, அதாவது நீங்கள் எழுதியிருக்கிற தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருந்து நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கடைசி டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கடைசி நேரம் வரைக்கும் படிங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரியாத பட்சத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணிவிட்டு எழுதுகிற மாதிரி வந்தால் கூட 1 மார்க் 2 மார்க் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை மட்டும் விட்டுட்டு வந்துடாதீங்க. எல்லாமே படிச்சுட்டு போங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நான் வந்து ஒரு 1 hour கழிச்சு நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது படித்தாலே போதுமானது. அதிலேருந்து 5 கொஸ்டின் அளவுக்கு எழுதலாம் எல்லாத்துலேயுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மூலமா அவங்க அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல், அதாவது இந்த வீடியோட லிங்க்கில் நான் வந்து 2 லிங்க், அதாவது இந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். as well as நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸோட லிங்க் உடனே கிடச்சிடும். அதனால் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இது வேணும், இதுலேருந்து எதாவது எனக்கு டவுட் இருக்குது, இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கூட நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இல்லைனா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஏதாவது ஷேர் பண்ண முடியாதான் நம்ம பார்க்குறேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ 12th படிக்கிற மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆகணும்னா, சப்போஸ் யூபிஎஸ்சி சம்மந்தமாக கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும், யூபிஎஸ்சி சரி, டிஎன்பிஎஸ்சி சரி, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக நான் கோச்சிங் வேணும், கவுன்சிலிங் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா நாங்கள் யூபிஎஸ்சி அண்டு டிஎன்பிஎஸ்சிக்காக நிறைய கோச்சிங் கிளாஸஸ் வந்து பேட்சஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். நம்பர் வந்து 9043334150 அப்படின்றது என்னோடய நம்பர். என்னோடய பேர் சதீஷ். நான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். இல்லைனா எங்களோட டீம்மேட்ஸ் யாராவது உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான நான் பாசிபிலிட்டிஸை நான் ஏற்படுத்துவேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ போயிடலாம் வீடியோக்கு. ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் பாருங்கள். 1 மார்க் எல்லாமே நீங்கள் புக் பேக் படித்தாலே போதும். ஸோ புக் பேக்கில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 14லேருந்து 13 கேள்விகள் கேட்பாங்க. புக் இன்சைட்னு பார்த்தீங்கன்னா அது புக் இன்சைடாக இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் படித்த 2 மார்க் 3 மார்க்லேருந்து தான் வரும். அதனால் கொஞ்சம் 2 மார்க் 3 மார்க் கான்சன்ட்ரேட்டடாக படிங்க. எதுவுமே மிஸ் பண்ணாத மாதிரி ஓரளவு ரீட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வேல்யூ விச் ஆர் பாஸ் டு எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஆர் கால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் புக் பேக்லேயே படிச்சிருப்பீங்க. ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ் கேன் பி ஹேண்டில் ஒன்லி ஃப்ரம் வித்தின் த கிளாஸ் அப்படின்னா ஆன்சர் ப்ரைவேட் மெம்பர்ஸ். ஸோ ஒரு ப்ரைவேட் மெம்பராக போடும்போது தான் அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்க்க முடியும், அந்த கிளாஸுக்கு இல்லையே. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்ட். இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது டியூப்பிள். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இன் டைனமிக் ப்ரோக்ராமிங் த டெக்னிக் ஆஃப் ஸ்டோரிங் த ப்ரீவியஸ்லி கால்குலேட்டட் வேல்யூஸ் இஸ் கால்ட்னா மெமோயிசேஷன். இது ரொம்ப ஈஸி. வருங்க, பைத்தான் யார் டெவலப் பண்ணாங்கன்னா ரிச்சி கிடையாது. ரிச்சி வந்து C++. ஓகேங்களா? பில் கேட்ஸும் கிடையாது, சுந்தர் பிச்சையும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து குயிடோ வேன் ரோசம் அப்படின்னு ஒரு டச் சயின்டிஸ்ட் தான் வந்து இதை உருவாக்கியிருக்காரு. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் as பிளேஸ் ஹோல்டர் இன் பைத்தான்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டர் இஸ் அ ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் ஆட் பண்ணுறது. அப்போ ஆட்னா ப்ளஸ். 8th ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டைப் ஃபங்க்ஷன். டைப் ஃபங்க்ஷன்னா எந்த டேட்டா டைப், அந்த ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு, டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், பைத்தான் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர் தான் இது. 9th ஒன் பார்த்தீங்கன்னா, அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா லாம்டா ஃபங்க்ஷன். 10th ஒன் வந்து முன்னோட்டு, அதாவது ப்ரிஃபிக்ஸ், ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள் ப்ரிஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னா $_. ஓகேங்களா? அதுதான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது பேர் $_. வாட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டஸ் ஹைரார்கிக்கல் மாடல் ரெப்ரசன்ட் அப்படின்னா ஆன்சர் வந்து ஹைரார்கிக்கல் மாடல் வந்து 1 to many. ஓகேங்களா? ஸோ 12th ஒன் வந்து queries can be generated using select query. ஓகேங்களா? ஸோ CRLF அப்படின்றது கேரேஜ் ரிட்டர்ன் லைன் ஃபீல்டு அப்படின்றது தான் ஆன்சர். 14th ஒன் வந்து which of the following keyword helps to avoid duplicate-னு பார்த்தீங்கன்னா distinct keyword. 15th ஒன் பார்த்தீங்கன்னா which of the following module should be imported to visualize data and information in the Python-னு பார்த்தீங்கன்னா matplotlib அப்படின்ற ஒரு கொஸ்டின் அப்படின்ற ஒரு ஆன்சர். ஸோ இந்த 15 1 மார்க்ஸுமே கிட்டத்தட்ட புக் பேக்லேருந்து கேட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ்ன்னு ஃபைன் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்டு 2 மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இது ஏன் நான் ஜூன் மாதம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஜூன் மாதத்தோட 2024 பேப்பர் மார்ச்சில் தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அட்டெம்ப்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எக்ஸாம் வச்ச அந்த பேப்பர் நார்மலாக இருக்கிற எக்ஸாம் பேப்பரை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பரையும் நான் ரிவிஷனுக்காக எடுத்து கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் பாருங்கள். அண்ட் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே சிலது கொடுக்குறேன். அதோடு சேர்த்து முக்கியமாக 1 மார்க்கு வந்து கம்பைன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்று கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதை நல்லா பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிச்சுட்டு இந்த நைட்டுக்குள்ளே ரெடி ஆகிட்டு போங்க. உங்களால் கண்டிப்பாக 100க்கு 100 எடுக்க முடியும், சென்டம் எடுக்க முடியும். அது அளவுக்கு தான் ஈஸியாக கேட்பாங்க. ஸோ நாளைக்கு ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணது உடனே நான் ஆன்சர் கீ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. வேறு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கான வீடியோஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரியராகவே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வேறு ஒர்க்கில் எனக்கு பிஸியாக இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக ஒரு 2 days பிஃபோரே போட முடிய மாட்டேங்குது. பட் ஐ ட்ரை டு டூ ப்ரீவியஸ்லி ஃப்ரம் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.